இந்த நான் என்பதனுடைய அகம் இருக்கே, அது சுத்தமா இருக்கு. அகம் பிரம்மாஸ்மி. ஆனால் புறத்தே இருக்கு. நாம் என்ன இந்த புலன்கள் மூலமாக புற தொடர்பு கொள்கிறோமா இல்லையா? ஐவிதமான தொடர்பு. அதிலிருந்து பெற்ற இன்பத் துன்ப அனுபவ பதிவுகள். இந்த இன்பத் துன்ப அனுபவ பதிவுகள் இருக்கு, அதுதான் மாசுன்னு சொல்றோம். ஏன் மாசுன்னு சொல்றோம்? இன்பம் மாசான்னு கேட்டா ஆமா, அது மாசு. அப்ப இன்பத்தை பெருக்கணும்னு நினைக்கிற போதே பிறரை வஞ்சிக்கிறோமா? பிறரை வஞ்சிப்பதோறும் அவா ஆசை. ஆசை வச்சதுன்னா இன்பத்தை பெருக்கணும். அப்ப பிறரை வஞ்சிக்க வேண்டியிருக்கு. அப்ப மாசு ஆயிடுச்சா? அப்போ நம்மிடம் இருக்கிற இரு உணர்வுல தன் உணர்வு, அக உணர்வு, புலன் உணர்வு, புற உணர்வு. இந்த புற உணர்வினால் பெற்ற அனுபவங்கள் இந்த தன் உணர்வுக்கு மேல அது சுத்தமா இருக்கு, பதிந்து மாசை ஏற்படுத்திடுச்சு. அதுதான் அருகுணம்னு சொல்றோம். இப்ப இந்த அருகுணத்தை எப்படி அறுப்பது அப்படின்னா, ஏற்கனவே சுத்தமா இருக்கு பாருங்க, அந்த அடித்தளம் அகம், அக உணர்வு, அக உணர்வு. நம்முடைய சத்தியத்தை உணர்ந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு மேல எவ்வளவு டஸ்ட் வந்து விழுந்தாலும் அது மாசுபடியாது. டஸ்ட் வந்து விழாது போது அப்படியே விழுந்தாலும் மாசுபடியாது. ஏன்னா தன்னுடைய தூய்மையை அதுவே உணர்ந்து கொண்டதால் அது எதாலையும் மறைக்க முடியும்.